Like I have different sets of friends. This is the golden age in Solvana. So I want to do films which has visually it has great scope to it. But இன்னைக்கு time is cost. So எந்த ஷாட் இதில் வரும் தெரியாது. But I felt really uncomfortable working in that because இவங்களோட 100% diversion. People forgot because we were only 100 days. So different sets of comedy வரும், different sets of topics வரும். Still we are shooting 60-70 days. Hello, welcome to Cinema Express. I am Anusha and today we have actor Jiiva with us. Our upcoming film is Coffee with Kadhal, which is set to release in theatres on November 4th. Hello sir, எப்படி இருக்கீங்க? Hi, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? Super. How did your Diwali go? Extraordinary. இந்த வாட்டி பட்டாசே வெடிக்கலங்க. Because of eco-friendly thing. But yeah. So Coffee with Kadhal வந்து உங்களோட 2022 first release and from the trailer பார்க்கும்போது it's very light-hearted, breezy-ஆன rom-com மாதிரி தெரியுது. And நம்மளுக்கு தெரியும் சீரியஸ் ஃபிலிம்ஸ் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க, லைக் ராம், கற்றது தமிழ், and we know how psychologically and mentally it's taxing. But ஒரு light-hearted film பண்ணுறதுக்கு what are the challenges and how is it? ஒரு light-hearted film பண்ணுறதுக்கு you will have a lot of characters. So the challenge is to perform well because you have some இப்போ காஃபி வித் காதல் ஆகட்டும், இப்போது என்றென்றும் புன்னகை ஆகட்டும், சிவா மனசுல சக்தி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து யூ ஹேவ் அ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் சுற்றி இருப்பாங்க அண்ட் எல்லாம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சி சிவா மனசுல சக்தி இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ல பார்த்துட்டிங்கன்னா ஊர்வசி மேம் இருப்பாங்க, சந்தானம் ஹீரோயின் அனுயா, எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா லைக் ஒரு காமெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ எல்லாருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, காமெடி பண்ணணும், சிரிக்க வைக்கணும், இது பண்ணுவாங்க, தோற்றத்தில் சிரிக்க வைப்பாங்க, அவங்க சொல்கிற டயலாக்ஸில் சிரிக்க வைப்பாங்க, எக்ஸ்ப்ரெஷன்ஸில் சிரிக்க வைப்பாங்க. ஸோ இதில் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் அது கொஞ்சம் வெளியே தெரியுதா அப்படிங்கிறது தான் எங்களோட சேலஞ்ச் இது. பட் வென் யூ சி அ சீரியஸ் ஃபிலிம் லைக் யூ சி ராம், கற்றது தமிழ், அதில் வந்து நிறைய சோலோ பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸில் வந்து நிறைய இன்டென்ஸான விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த இன்டென்ஸான விஷயம் பண்ணுறது மேக்ஸிமம் ஒருத்தன் தனியாக இருக்கும்போது தான் ஹி கோஸ் இன் டு தட் எக்ஸென்ட்ரிக் திங். ஸோ இட் ஸ்டேட்ஸ் அ லாட் ஆஃப் மீனிங் டு இட். ஸோ என் படங்கள்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தன் தனியாக இருக்கிறான் அப்படின்னா அவனோட மைண்ட் சைக்கலாஜிக்கலி கெட்ஸ் எஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் லோன்லினஸ், because of overthinking and mental health problems and all that stuff. So அதில் அவன் ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸ் இல்லையோ, ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு லோனர் மாதிரி இருக்கும்போது தான் he gets into this kind of a zone. ஸோ அதான் அந்த மாதிரி சீரியஸான ஃபிலிம்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு சோலோ பர்ஃபார்மராக இருப்பேன் அண்ட் அதில் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஐ எம் தி ஒன்லி ஒன் ஹூ வில் பி பர்ஃபார்மிங் இன் த அண்ட் ஸோ பேசிக்காகவே கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாலே பயங்கரமான பர்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது வந்து ஆக்சுவலி ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் காட் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அது என்னடா கொஞ்சம் இப்படி நம்ம கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக நடித்தோம், கோவமாக நடித்தோம்னா பயங்கரமான பேர் வந்துடுதே அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு காமெடியாக ஒருத்தங்களை 4 பேர் சிரிக்க வைக்கிறது இட்ஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வுட் ஹவ் சீன் ராம் ஒரு கற்றது தமிழ் ஒரு எனி ஃபிலிம், இந்த மாதிரி சீரியஸான ஃபிலிமை வந்து நான் தேட்டரில் பார்க்கணும், அதோட ரியாக்ஷன் எனக்கு என்னவா இருக்குன்னு தெரியாது. பட் ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணுறோன்னா ஒரு வேவ் ஆஃப் லாஃப்ஸ் வரும். ஸோ அது நான் ஓகேப்பா இந்த ஒர்க் அவுட் ஆச்சு, இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ மேக்கிங் சம்படி லாஃப் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் திங். தட்ஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐவ் எவர் சீன். ஏன்னா ஒரு அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை கோவப்படுறதோ ஒருத்தன் சைக்கலாஜிக்கலாக வந்து இது ஆகுறதுங்கிறது வந்து இட்ஸ் அ டிஃபெக்ட் விச் ஹேப்பன்ஸ் டு பீப்புள் அண்ட் அதுலேருந்து கேட்ச் பண்ணி பர்ஃபார்ம் நிறைய பேர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பெரிய பேர்லாம் வந்துடும், நேஷ்னல் அவார்ட்லாம் லெவல்லலாம் கிடச்சிரும் அந்த மாதிரி. பட் இப்போ சிவா மனசு சக்தியோ ஒரு என்றென்றும் புன்னகையோ ஆர் கலகலப்போ, ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து you really need to be spontaneous and you have to be happy and you have to be performing and காமெடியாக பெர்ஃபார்ம் பண்ணணும், பயங்கர ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணணும், டான்ஸ் நல்லா பண்ணணும்,
ஸோ இது ஒரு இஃப் யூ சி இந்த மாதிரி கமர்ஷியல் அண்ட் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லலாம் வந்து யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் பிளேசஸ் டு ஷோ யுவர் ஹாப்பி எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அதில் people get inspired, right? Yeah, great. That's nice. நான் உங்களோட பழைய இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சொல்லியிருந்தீங்க 83 படம் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீச் கிடச்சி. அதாவது உங்கள் ஃபாதர்ஸ் ஜென்ரேஷன் அவங்களாம் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணாங்க, ரெசனேட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பியாண்ட் பாக்ஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ரிவ்யூஸாக இருக்கட்டும், உங்கள் படங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை? வாட் இஸ் த டேக் பேக் ஆர் த ரிசல்ட் தட் யூ வாண்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? After 20 years also, I am still sitting here and talking about Ram. So that's the impact I want. So I'm sure இன்னைக்கு கூட நீங்கள் ராம் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கூட நீங்கள் கற்று தமிழ் பற்றி நம்ம நிறைய இன்டர்வியூஸில் நான் பேசப்படுறேன். So even 83, as you said, it's a different kind of reach where உலகத்தில் ஒரு 500 பேர் கிரிக்கெட்டுக்கு தெரியும்னா அதில் எனக்கு தெரிஞ்சு 450 பேர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ தேட்டர்லேயே ஆகட்டும், ஓடிடியில் ஆகட்டும், எங்கே வேணாலும் ஆகட்டும், பிகாஸ் த ரியாக்ஷன்ஸ் வாட் ஐ கெட் இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்பிலீவபிள். இட்ஸ் அது வந்து நான் ஒரு மீடியா கிட்ட போய் நான் என்னால் ஐ கேன் நாட் ஈவன் சே ஹவு வாட் கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஐ எம் கெட்டிங் அவுட் ஆஃப் இட். பிகாஸ் ஆல் தட் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர் ஆகட்டும், த ரியாக்ஷன்ஸ் வாட் ஐ கெட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல கூட இந்தியா வின் பண்ணாங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஐ கெட் ஏதோ ஒரு விதத்துல பீப்புள் ரிலேட் டு இட். ஸோ ஐம் ஷுர் a film like 83 will again be spoke about till it is like, you know, till the generation who have seen this film in this so it's timeless. So we are very immortal இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. So when I turn back and I see, I can point out how many films, can you pick some 10 films from you அப்படின்னா நான் பெருமையாக என்னால் I can pick and tell you. And it's not about reviews or box office because இன்னைக்கு இருக்கிற ரிவ்யூ is tomorrow's appreciation தான். இன்னைக்கு இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸோட கலெக்ஷன் is tomorrow's cult. So I've always been பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், பட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ஸ்டிக் டு த கிராஃப்ட். அண்ட் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட், எனக்கு கிடைச்ச பெரிய ரெக்கக்னிஷன் இஸ் அன் ஆக்டர். ஸோ ஐ வாண்ட் டு ஷோ மை செல்ஃப் as an actor than a star. Great. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆக்டர். ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா யூஆர் ஒன் ஆஃப் தி ஆக்டர்ஸ். அந்த வெரைட்டி காமிச்சிருக்கீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாகட்டும் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் ஆகட்டும். லைக் ஃபேமிலி, இஃப் யூ see Shivam Anusha Shakti was one of the initial rom-coms which happened in Tamil cinema. True. And if you see Endrendrum Punage, it was one of the initial films of coming of age boys film and that kind of True. So yeah, I mean I see myself as an actor in a different way. And adala nariya films I can pick and say. If you say Needaan in Ponnasundam, ipo kids matila probably if you had niece and nephews, so they would talk about Mugumudi. And your parents or ungaloda grandparents, they talk about 83. And there are some really rebellious youth, they really love Gypsy. Yeah. So every ஆடியன்ஸ்க்கு வந்து நான் I have placed different kind of genres in my life. So I think one of my favorite films is Go, where you can see the cameras. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் பண்ணியிருக்கிறேன். கமர்ஷியல் ப்ளஸ் as well as ஒரு எல்லாமே டாபிக். So I think as an actor you have to go through everything. So that's the best part. And yes, we go through ups and downs. And it's about I believe in more than success, I believe in excellence. So the more excellence you do, the 3 days படத்தில் நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி இது ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைச்சாலே போதுமே. அது ஒரு குட், அந்த எக்ஸலன்ஸ் டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் சக்ஸஸ் will automatically come towards you. And என்னோட சக்ஸஸ் still now people appreciate my films.
And till now இப்போ கூட வர காஃபி வித் காதல் கூட they are expecting அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பரிணாமம் இருக்கும் அப்படின்னு. கிரேட். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது வந்து உங்கள் கிராஃப்ட் ஆஸ் அன் ஆக்டர் எப்படி ஷேப் பண்ணியிருக்கு? பிகாஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு ரீமேக் ஆகட்டும், மல்டி ஸ்டாரர் ஆகட்டும், எல்லாமே மோஸ்ட் ஆஃப் இட் யூ டன். ஸோ ஐ எம் த ஒன்லி ஆக்டர் ஹூ ட்ரைட் அ லாட் ஆஃப் மல்டி ஸ்டாரர். எக்ஸாக்ட்லி. ஸோ like loving my craft. இதிலே தெரியல உங்களுக்கு, I'm loving my craft and I'm doing my job. And also you have to be smart also. ஸோ அதுக்குன்னு ரொம்ப ஆஃப் பீட்டாகவும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கமர்ஷியலாகவும். ஸோ அந்த பேலன்ஸை கரெக்டாக I think I'm maintaining, and that's why I'm still surviving as an actor. And how do you maintain that? Like, do you choose, okay, இதுக்கப்புறம் let's do this kind of roles, அந்த மாதிரி do you have a அப்படி சூஸ் பண்ணனா வருஷத்தில் ஒரு படம் தான் பண்ண முடியும். அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு if you see my first 10 yearsல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 படம் தான் பண்ணியிருப்பேன். Next 10 yearsல தான் we thought, oh dude, we have to make money. But each of them were a gem இல்லையா, like அந்த time? Yeah, it was, but didn't make money. Because 1 year you invest and then we get into that standardized commercial way, and then அதுக்கப்புறம் we work on our pet projects. And இப்போ ஜிப்சி மாதிரி ஒரு படம் திடீர்னு எங்களுக்கு தோணு, ஓகே ஃபைன், கொஞ்சம் நிறைய கமர்ஷியல் காமெடி படங்கள்லாம் பண்ணிட்டோம், ஒரு இன்டென்ஸ் சீரியஸ் ஃபிலிம் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து முடியெல்லாம் வருது, ஒரு 1 year I go on that zone. And I think I love doing it. Great. And you told pet project. இப்போ going forth, what is your pet project or dream role that you have? அப்படின்னு கேட்டனா. So I have a lot of scripts which is நாங்கள் வந்து நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போது பெட் ப்ராஜெக்ட்னு என்னால் சொல்ல முடியாது. I would say I'm looking for larger than life films. இப்போது நிறைய பக்கத்து வீட்டு பையனாக பண்ணிட்டேன். ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக மனப்பிறழ்வு ஆன ஒரு இதாக நிறைய ரோல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஐம் லுக்கிங் ஃபார் இப்போ நாங்கள் when I was in my young like 16 to அந்த 20 ஏஜ் வரைக்கும், 19 ஏஜ் வரைக்கும், ஸோ ஐ யூஸ் டு லவ் ஃபிலிம்ஸ் லைக் மம்மி அண்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் அந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் பார்த்து தான் நான் கிராஃபிக்ஸ் டிசைனர் ஆகணும், ஸ்பெஷல் எஃபெக்ட் அனிமேஷன் டிசைனர் ஆகணும், இப்படிலாம் சொல்லிலாம் ஐ காட் இன் டு பிஸ்னஸ். ஸோ ஐ வாண்ட் டு டூ ஃபிலிம்ஸ் விச் இஸ் ஹேஸ் விஷுவலி இட் ஹேஸ் great scope to it. So animation oriented and some dream characters and some franchisees. So adla nariya vishayangal I'm trying to work on. Great. But the market is like so spread now because of the pan India and thanks to internet. And ipo or Kannada padam hit avuduna, Kantara madri one avuduna, it is all over India patti theriya varudhu edo oru ena truly if somebody is put effort to it, so அது வந்து இன்னைக்கு அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ வி வுட் லைக் டு டூ ஃபிலிம்ஸ் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு த கிராஃப்ட். கிரேட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி யூ பின் ஒன் ஆக்டர், நிறைய மல்டி ஸ்டாரர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் காஃபி வித் காதல் இஸ் ஆல்சோ மல்டி ஸ்டாரர். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் தட் எட்ஜ் ஓவர் ஒர்க்கிங் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ், ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்டார்ஸ் இன் ஒன் சிங்கிள் ஃபிலிம்லே. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் பாண்ட் தட் யூ ஷேர் அண்ட் தட் லேர்னிங்ஸ் தட் யூ கெட்? அந்த மல்டி ஸ்டாரர் பண்ணுற அட்வான்டேஜ் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் கோயிலுக்கு போகிற மாதிரி, கும்பமேளாவுக்கு போகிற மாதிரி தாங்க. ஸோ வென் யூ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் ட்ரைப்ஸ் பீயிங் இன் டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் அண்ட் தென் ஒரு பெரிய திருவிழா இருக்கும்போது அந்த எவ்ரி ட்ரைப் கம்ஸ் அண்ட் அந்த திருவிழாவில் தே ஆல் மிங்கிள். ஸோ அதில் வந்து இங்கே பாரு நான் இது பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணியிருக்கேன், தே ட்ரை டு ஷேர் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் தே டீச் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் வி ட்ரை டு லேர்ன் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஸோ அதே மாதிரி தான் when you work on a multi-star film like that. So ஏதோ ஒரு விதத்தில் you learn so many things. You learn craft, you learn habits, you learn good lifestyle, you learn good speech. So yeah, and information, culture, food and lot of exposure. So இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் படம் பண்ணும்போது when you have less ego you get to learn a lot. So I guess இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்போ காஃபி வித் காதல் மாதிரி ஒரு செட்டிலெலாம் இருந்துச்சுன்னா, ஸோ யூ ஹேவ் லைக் யூனோ ஸ்ரீகாந்த் வந்து மியூசிக் பற்றி பேசுவோம், ஸ்ரீகாந்த் டாக்ஸ் அபவுட் வெரி குட் பிஸ்னஸ் அண்ட் இன்றைக்கி இருக்கிற இதில் என்னோட பேர் மால்விகா, அவங்ககிட்ட வந்து அவங்க லாயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. தீபி வி டாக் அபவுட் ட்ராவல்.
Amrita, so lot of things, like, you know, you get to know so many things about the Yogi Babu, what is happening in the comedy field. இப்போ ஒரு குழந்தை இருக்கிறாங்க, ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஸோ யூ கெட் டு நோ so many things when you are ஒரு ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிமில் இருக்கும்போது. ஸோ அது ஒரு கும்பமேளா தான். கிரேட். அண்ட் ஆல்சோ ஹியூமர் பற்றி பேசும்போது ஒன் ஆஃப் த ஃபியூ ஆக்டர்ஸ் ஹியூமர் அப்படியே உங்களுக்கு வருது. அண்ட் டெசே இல்லை, ஹியூமர் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது, அது ஸ்பான்டேனியஸாக வரணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு த விட்டி கைஸ் ஐ ஹேட் ஆல் மை லைஃப். அண்ட் மை டேட் இஸ் ஆல்சோ பயங்கரமான ஒரு, அவர் மூஞ்சியை ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு பயங்கரமான கமெண்ட்லாம் கொடுப்பாரு, அவ்வளோ காமெடியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபேஸாக வச்சுக்கிட்டு ஒரு போக்கர் ஃபேஸ் வச்சுக்கிட்டு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து வி ட்ரை டு கெட் தட். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு லைக் ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் காமெடி வரும், டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் வரும். ஸோ யா. அண்ட் ஒன் திங் சொல்லும் போது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் when it comes to ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி பேசுனீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரீசெண்ட் ஃபிலிம் 83 வந்து when it came to OTT it got a lot of love வந்துச்சு. அண்ட் எஸ்எம்எஸ் படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்த்துறதுக்கு நான் வந்து சின்ன வயசுலலாம் வந்து டிவியில் நிறைய அந்த காமெடி சீக்வன்ஸ் பார்த்து ஐ ஸ்டில் ஃபீல் லைக் ஜஸ்ட் கேம் லைக் 2 years பேக் அந்த மாதிரி தான் தோணும் எனக்கு. ஸோ த கண்டென்ட் கன்சம்ஷன் ஹாஸ் எவால்வ்ட் இல்லையா ஃப்ரம் டிவி டு ஓடிடி? ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்லலாம் ஒரு படம் பண்ணோம் நாங்கள் அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் மாதிரி இருக்கும். People forgot because we were only 100 days. அதுதான் அந்த 100 daysக்கு அப்புறம் it is like it comes after 2 years or 3 years in the film, and அதுக்குள்ள they see it and it looks old. But இன்னைக்கு the scene is different. You just want to get your memory from somewhere, டக்குன்னு நீங்கள் போய் அந்த இது பார்க்கலாம். இப்போ டக்குன்னு எனக்கு என்னோட யூத்தில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் வந்து தில் சாத்தா ஹை. ஸோ எனக்குலாம் வந்து அந்த படம் தான் இன்ஸ்பயர் ஆச்சு. பாஷையே கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும், பட் இருந்தாலும் இட் ஹேட் ஸோ மச் ஆஃப் குட் கிராஃப்ட் இன் இட். ஸோ அந்த படம்லாம் எங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ இன்னைக்கு டக்குன்னு இஃப் ஐ வாண்ட் see that film, I can see that film and I can get back my childhood thing. But before it was like 100 days and அதுக்கப்புறம் it was like 2 yearsக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் தான் வரும். அந்த டைமில் நீங்கள் பார்க்கும்போது ஸோ யூ ஃபீல் தட் யூ ஆர் ஓல்ட். பட் டுடே இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் வெரி டைம்லெஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு like 83 was watched. It was number 1 in India and it was number 4 in all over the world. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு வைட் அந்த நம்பர் 4 இருக்கும்போது இன்னைக்கு ஐம் ஷுர் ஈவன் புதுசாக வந்திருக்கிற பிரசிடென்ட் யூகேயில் வந்திருக்கிற இந்தியன் ஒரிஜின் பிரசிடென்ட் கூட அந்த படத்தை பார்த்துருப்பாரு அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்போஜர் தான் அது. ஸோ இட்ஸ் லைக் அ விசிட்டிங் கார்டு டு அஸ். ஸோ OTT plays a very important role for actors like us, and also it has made the business pretty good. And theatre is a great experience. அது இல்லாமல் we do it for theatre, and then the second viewing experience only it comes to OTT. Adhaadu the second idha. But first always like neenga engita ungalku oru pet project or a project which you dream to be in, it's a visual project. A visual project is more theatre. So I'm sure ipo Avatar la vara vandirukku. So the first part paarthitadukku appuram we actually were been waiting for Avatar after 10 years, I guess. So now the next 6-7 parts are going to be every year. The technology will develop, the visual traveling adu ellame maarum, sound will change. So next 5 years you will see a big change in theaters. So yeah, the best the theater becomes, the more your home theater becomes better. So it's cinema ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு ஏஜ் தான். So if you want to see a very good content with good visualization, today is the age. This is the golden age in solvana. Great. And also you have an edge over production kuda illingla. You have production banner Super Good Films. So how has production evolved over years? Eppadi neenga ad paakringa? I don't know about my production, but yeah, as a production we've evolved in different ways. And என்னோட லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மை dad's production. அதில் 50th ஃபிலிமாக தான் I got introduced.
அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா we are almost nearing the 100th film. So my dad has been in this industry for the last 35 years. And ஒருத்தர் வந்து இவ்வளோ வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா யூ ஆட்டோமேட்டிக்லி யூ பிகம் அ பைனியர். ஸோ எவ்ரி ஆக்டர் எவ்ரி டெக்னீஷியன் வி ஆல் ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் தட் தான். ஸோ அந்த எக்ஸலன்ஸ் டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஐ ஃபீல் இந்தியாக்கே ட்ரேடே இப்போ தான் புரிஞ்சிருக்குது பிகாஸ் ஆஃப் the new OTT business, the new, so many things have opened now. So from the digital world, so இப்போ the trade இப்போ தான் எல்லாருக்குமே ஓப்பனாக இருக்குது இப்போ அந்த trade. So it's about if you believe in an idea and all you have to do is if you have the guts to do that and you just need to take a finance and if you feel that you can believe in this idea, you have full inhibition and full confidence. So I'm sure in today's world you can anybody can become a producer. Great. And also congratulating you on 20 years of completion in industry la. So 2003 la ninga 2003 la I got into Asasya and Tithikade vanduchu. இல்ல ஆசையா ஆசாசியாய் வந்துச்சு செகண்ட் வாஸ் தித்திக்குது ரெண்டு வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது 20 years ஆஃப் நீங்கள் ரெலவெண்ட்டாக இருந்திருக்கீங்க, உங்களோட கிராஃப்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கேட்கணும் வாட் இஸ் சேஞ்ச்ட் ஓவர் டைம், அது ஒன்று. அண்ட் வாட் சேஞ்ச் தட் யூ லைக் டு சீ இன் த இண்டஸ்ட்ரினா என்னவா இருக்கும்? See, every 3 years, every 5 years there used to be a lot of changes. So we are all part of the change. So for example, என்னோட ஏஜில் வந்த ஆக்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃப்ரம் ரவி ஆர் கார்த்தி ஆர் சிம்பு தனுஷ் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா they all given their kind of films. So அந்த kind of films have changed in times. So இதுக்கு முன்னாடி இருந்த actors were giving different kind of films. அதுக்கு முன்னாடி இருந்த actors were giving different kind of films. But yes, in this last 20 years, like how we saw cell phone coming and how we number வந்து computers and இவ்வளோ பெரிய computers became small and so அந்த மாதிரி தான் நாங்களும் சினிமாவில் பார்த்தேன். So first we used to shoot in a camera which is really big, but now it is ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். So digitally it has changed and I saw films changing from films and அந்த ஃபிலிம்ஸில் வந்து என்ன இருக்குன்னா ரேஷன் தான், இவ்வளோ தான் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். அண்ட் அந்த 800 ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த 800 ஃபீட்டில் சம் 2 minutes ஃபுட்டேஜ் தான் வரும். ஸோ அந்த 2 minutes ஃபுட்டேஜில் அந்த ஷார்ட் டிவிஷன் பண்ணி கரெக்டாக வி ஹாவ் டு ஆக்ட். அது டேக் சரியாக பண்ணலன்னா அவ்வளோதான். ஒரு டேக் ஓகே ஆகல, இப்போ ஒரு பெரிய டைலாக் ஒன்று பேசுகிறோம், தட்ஸ் வில் காஸ்ட் யூ அரவுண்ட் ஈஸிலி 2500 rupees ஃபார் அ bad take. Okay. I'm talking about 15 years ago. Oh. So 15 years ago, 10 years ago, a bad take is a cost. But இன்னைக்கு time is cost. So இன்னைக்கு time is very important. இவ்வளோ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் கூட we used to take 70-80 days ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டிஜிட்டல் ஏஜ் வந்ததுலேருந்து still we are shooting 60-70 days தான். But the change which didn't happen is we didn't straightly அந்த சில விஷயங்கள் எல்லாம் அடாப்ட் பண்ணணும். அதை அடாப்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வி கேம் டு லிட்டில் அந்த ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் வச்சு படம்லாம் எடுப்பாங்க. வேர் நமக்கு தெரியும் இந்த ஷார்ட் இதுதான் படத்தில் வரப்போகுது அப்படின்னு தெரியும். பட் இன்னைக்கு கொஞ்சம் லாஸ்ட் 10 yearsல ஐ met a lot of filmmakers. ஸோ ஐ didn't even know எந்த ஷார்ட் படத்தில் வரப்போகுதுன்னு தெரியாது. திடீர்னு இந்த பேக் ஷாட் வருமா இல்லை இந்த ஷாட் வருமா, ஸோ எந்த ஷாட் இதில் வரும்னு தெரியாது. But I felt very uncomfortable working in that because இவங்களோட 100% diversify ஆகிடுது. But if it's a short division oriented and அந்த well crafted, அதை வந்து அப்படியே நம்ம வச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதோட இன்டென்சிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட ஃபிலிமில் பண்ண பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா தான் பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். ஆல் திஸ் கற்று தமிழ், ஆல் திஸ் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல் ஃபிலிம் பேஸ்ட். ஸோ யூ நோ விச் பிளேஸ் which shot will come. So I knew the craft. அப்போ அந்த craft and அதுக்கப்புறம் there are some period where you have to unlearn a lot of things. Like you have to unlearn a lot of things where
இந்த டிஜிட்டல் வே வரும்போது நிறைய விஷயங்கள் தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ there's the big change has happened and we like this change, and today anybody can become a filmmaker because you have a cell phone which has basic 4K camera, and you really want to make a film about an old man who is going to get a pension, அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு பண்ண you can shoot. You can shoot not only the concepts what I'm saying about a kid or about or fisherman or about a farmer or நிறைய விஷயம் you can do it in today's world. And நீங்க அதிலே எடிட் பண்ணிக்கலாம், அந்த செல்ஃபோன்லேயே மியூசிக் போட்டுக்கலாம், அதிலே நீங்கள் சவுண்ட் ஒரு படம் பண்ணிடலாம். பட் எங்களுக்குலாம் அப்படி இல்லை. when we had that இப்படி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சின்ன டேப் வரும், அதை வந்து நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணோம், அதை டிஜிட்டைஸ் பண்ணி அதை ஹார்ட் டிஸ்கில் போடணும், அதுக்கப்புறம் அதை எடிட்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸோ தட் வாஸ் அ பிக் ப்ராசஸ் when we were making movies. இதுக்கு முன்னாடி when the film பண்ணும்போது that was a more tedious job. So that what, அதாவது படம் எடுத்துலாம் ராக்கெட் சயின்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் டுடே தேங்க்ஸ் டு த ஃபிலிம் டெவலப்மெண்ட், மக்கள் நிறைய படங்கள் பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணதுனால இட்ஸ் லைக் ஹவு கிரிக்கெட்டில் வந்து பிசிசிஐ ஹஸ் க்ரோன் ஸோ பிக். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஃபிலிம் வேர்ல்டில் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய இது இருக்கும். அண்ட் தமிழ் சினிமாலே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அப்டேட்டடாக இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா த டிஓபிஸ், த டைரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, அவங்க தான் நிறையா they will be very updated because they have new cameras, new exposures, new things coming up all the time. So but for script writers or some idu vandu adu sometimes and the industry gets stale. But this industry has always been updated, new lights, new camera, technically. So anal da visually ellame super ah irukum, ana kadha nalla illappa abingra madri solluvaanga. So we want more in the எப்படி இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து எப்படி இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி we are also looking for development in direction, writing and lot many things. Great. And coffee with Kadhal பற்றி பேசும்போது they say a lot can happen over a cup of coffee. So if there's one conversation that you had with any industry person that you like to recall, இது வந்து ஒரு enlightening இருந்துச்சு, it was a good conversation I had with this person na, anything that you like to share? See, in my 20 years journey, I met so many people. I met Vijay sir, I met Ajit sir, I met Mohanlal sir, so I met Rajni sir. So, lot of great moments and great advices and great appreciations. So, I still remember once நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது இண்டஸ்ட்ரியே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க மதுரையில். So myself and நிறைய ஆக்டர்ஸ் were there in the flight. ஸோ அதில் ரஜினி சார் இருந்தார். ஸோ அப்போது அவர் he saw my film ராம். அந்த ராம் படம் ரிலீஸ் ஆகி 5-6 years ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 10 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஸோ அந்த 10 வருஷத்துக்கு அப்புறமும் ரஜினி சார் ஞாபகம் வச்சு அவர் சொன்னேன், ஐ ரியலி லவ் திஸ் ஃபிலிம் ராம், 3 வாட்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அப்ரிஷியேஷனாக இருந்தது. அண்ட் மோகன்லால் சார் வந்து அவரோட கீர்த்தி சக்கரா நான் அவர் கூட ஒரு படம் நடிச்சிருந்தேன். ஸோ அப்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், உங்கள் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அண்ட் விஜய் சார் வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொல்லுவார், பயங்கரமாக என்டர்டெய்னிங்கான ஒரு எனர்ஜி வச்சுருக்கிற ஒரு ஆள். ஸோ ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 83 பண்ணது கூட என்னோட பிக்கஸ்ட் அப்ரிஷியேஷன் வந்து டைரக்டர் கபீர் கான் அவர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு இது. பிகாஸ் அந்த சீன் மோனோலாக் சீன் வந்து ஒரு 2 days பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் ஒரு காலையில் ஒரு 8 o'clock 9 o'clock ஆரம்பித்தோம். பை 10:30 we finished the scene. So everybody were like so surprised. அப்போ ஒரே டேக்ல அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. So the material what they gave and everything was so very overwhelming. And கபில் சார் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அப்ரிசியேஷன், சுனில் கவாஸ்கர் சார் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச பெரிய அப்ரிசியேஷன், அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் இட்ஸ் ஹியர். ஸோ அதுக்கு இன்னும் நிறைய அந்த அப்ரிசியேஷன் வில் மேக் மீ டூ குட் மூவிஸ், மோர் குட் மூவிஸ்.
Great. And my last question, after Coffee with Kadhal, what is your lineup of films? I have a lot of films. டக்குன்னு இந்த கோவிட்க்கு அப்புறம் we had a big gap. So after 83 நானும் எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ ஆஃப்டர் 83 படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சைன் பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு படம் நான் சைன் பண்ணது காஃபி வித் காதல். வரலாறு முக்கியம், அது எங்கள் கம்பெனி படம். நான் காஃபி வித் காதல் ரிலீஸ்க்கு அப்புறம் வரலாறு முக்கியம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் நான் காஷ்மீரா பிரக்யான்னு சொல்லி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அண்ட் விடிவி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது. அதுவும் ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். கொஞ்சம் மசாலாவும் இருக்கும் டைலாக்ஸில். And I'm doing a film called Golmaal, which is again a family entertainer with multi-starrer film. அதுவும் ஒரு எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அப்புறம் எஸ்ஆர் பிரபு ப்ரொடக்ஷனுக்கு அவருக்கு வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம் பண்ணுறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபிலிம் we are doing it. அண்ட் அதுக்கப்புறம் பாவிஜய் சாரோட டைரெக்ஷனில் ஐஸ்வரி கணேஷ் சார் ப்ரொடக்ஷனில் ஐம் டூயிங் ஒன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம், ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் வேர் மை செல்ஃப், அர்ஜுன் சார், ராஷி, யோகி பாபு எல்லாருமே செம்மையாக நடிச்சிருக்கிறோம் அதில். அண்ட் ஒரு விஷுவல் எஃபெக்ட்குள்ளே இருக்கிற ஒரு ஃபிலிம். ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் சைன்ட் அப் அதர் 2-3 ஃபிலிம்ஸ் ஆல்சோ, பட் அது டசன்ட் பை டு சே தட் நவ. Thank you so much for your time. It was a pleasure talking to you. Thank you, and your questions were also very overwhelming, and thank you for all so the much. questions. And I'm glad that I shared my views and experience here, and thanks to Cinema Express, right? Yes. Yeah. So thanks to Cinema Express. Coffee with Kadhal படத்தை மறக்காம பாருங்க. Thank you. Theaterல